श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं सद्गुरुचरणारविन्दाभ्यां नमः. நமஸ்காரம். அதாவது நம்ம சனாதன தர்மத்தில் இந்த பூஜைகள், ஹோமங்கள், தானங்கள் இதுக்கெல்லாம் ரொம்ப மேன்மை சொல்லப்பட்டிருக்கு. அதுலேயும் விரதங்கள் அப்படிங்கிறதுல நிறைய விரதங்கள் இருக்கு. அதில் ரொம்ப உத்கிருஷ்டமான ஒரு விரதம் நத்வாதஷ்யா பரம் விரதம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அதாவது ஏகாதசி உபவாசம் இருந்து துவாதசி அன்னைக்கு ஒரு சத்பிராமணாளுக்கு நம்ம அந்த அன்னத்தை பரிமாறிட்டு அதுக்கப்புறம் அந்த அன்னத்தை பகவானுடைய பிரசாதமாக நம்ம ஸ்வீகரிச்சுக்கிறது அப்படிங்கிறது தான் விரதங்களில் ரொம்ப விசேஷமான ஒரு விரதம். அதாவது ஏகாதசி விரதம். அந்த ஏகாதசியில் ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னாக்கா வேத பாராயணம். இந்த வேத பாராயணங்களில் எல்லா வேதங்கள்லையும் நிறைய உத்கிருஷ்டமான பாகங்கள் இருக்கு. வேதம் அப்படின்னு சொல்லி சொன்னாலே வேதஸ்யஹி நிரபேக்ஷியம் பிராமாண்யம் ரவேரிவ ரூப விஷயே அப்படின்னு சொல்லப்படுறது. எப்படி சூரியனுக்கு உவமையா வேற எதையும் நம்ம காண்பிக்க முடியாதோ அவ்வளவு மகிமை வாய்ந்தது வேதங்கள் அப்படின்னு சொல்லப்படுறது. வேதத்துல ஒண்ணு ஒசத்தி ஒண்ணு தாழ்த்திங்கிறது இங்க ஒண்ணும் இல்லை. ஆனாலும் அதுல இது ரொம்ப ஒசத்தியானது அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். இப்படி நம்ம மகான்கள் நம்ம பெரியவாள்லாம் நமக்கு காண்பிச்சு கொடுத்துருக்கா. அப்படி ரிக்வேதத்துல இருக்கக்கூடிய பவமானம் அப்படிங்கக்கூடிய ஒரு பாகம், அந்த பவமான பாகம் அப்படிங்கிறது ரொம்ப விசேஷமான பலனை கொடுக்கக்கூடியதா அமைஞ்சிருக்கு. அந்த ரிக்வேத பவமானமானது பெரும்பாலும் எல்லா இடங்கள்லையும் ஏகாதசி அன்னைக்கு பாராயணம் பண்றது அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு. அந்த ஏகாதசி அன்னைக்கு பவமான பாராயணம் பண்றது, அந்த பவமான மந்திரங்கள்னால ஹோமங்கள் பண்றது அப்படிங்கக்கூடிய ஒரு விசேஷமான ஒரு காரியக்கிரமம் நம்ம பெரியவானால ஏற்படுத்தி இன்னைக்கு லோகம் முழுக்க நிறைய இடத்துல பாரத தேசத்துல நடந்துட்டு. அந்த உத்கிருஷ்டமான காரியத்துல எல்லா பக்த மகாஜனங்களும் எல்லா சனாதனிகளும் அதை கலந்துக்கணும். அந்த புண்ணியத்தை எல்லாரும் அடையணும். சரி, அந்த பவமானத்துக்கு ஏன் அவ்வளவு மகிமை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நம்ம மனுஷனா பிறந்த எல்லாருக்கும் ஒரே ஒரு லட்சியம்ங்கிறது இருக்கும். நம்ம சாதாரணமா சங்கல்பம் பண்ணும்பொழுது கூட தர்மார்த்த காம மோக்ஷம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தர்மம், அர்த்தம், காமம், மோக்ஷம், இது எனக்கு இந்த பலன் எனக்கு கிடைக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டு கேட்கிறோம். அப்படி எல்லாருக்கும் வாழும்போது எப்படி வாழ்ந்தாலும் எனக்கு இந்த பிராணன் போகும்பொழுது எனக்கு மோட்சம் மாத்திரம் கிடைச்சிடணும், நான் பகவான் கிட்ட நான் போய் அடைஞ்சிடணும், பகவானை நான் அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இச்சைங்கிறது பெரும்பாலும் எல்லாருக்கும் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அப்போ இந்த மோட்சம் அப்படிங்கிறது எப்படி கிடைக்கும்? அல்லது மோட்சம் இல்லை அப்படின்னு சொன்னாலும் பிறவாமை வேண்டும், அப்படி பிறந்தாலும் உன்னை மறவாமை வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளலார் கேட்டா மாதிரி நமக்கு அப்படி அடுத்த பிறவி கிடைச்சாலும் கூட ஒரு சத்தான ஒரு பிறவி நமக்கு கிடைக்கணும். ஒரு அசத்தான பிறவி நமக்கு கிடைச்சுடக்கூடாது இல்லையா. ஒரு சத்விஷயத்துல ஈடுபாடு, தர்மத்துல ஈடுபாடு, தானங்கள்ல ஈடுபாடு, ஒரு க்ஷேத்ராட்டனம் அப்படின்னா அதுல ஈடுபாடு, இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு பிறவியா நம்ம பிறக்கணுமே தவிர இப்படியெல்லாம் இல்லாம அதர்மிகளா நம்ம பிறவி எடுத்துவிடக்கூடாது இல்லையா. ஒரு நல்லவனா இருக்கலாம், நல்லவனாதான் இருக்கணும். அப்படி நல்லவனா இல்லைனாலும் கெட்டவனா இருந்துடக்கூடாது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. அப்படி அடுத்த பிறவி நமக்கு நல்லபடியா கிடைக்கணும். ஏன்னா தேகாந்தே உத்தமஸ்தான பிராப்தியர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பவமான ஹோமத்துல சங்கல்பமாவே அது வர்றது. நமக்கு ஒருவேளை நமக்கு இந்த வாழ்க்கையில நமக்கு இந்த சரீரம் விடுற சமயத்துல அடுத்தது நமக்கு மோட்சம் கிடைக்கலாம். அப்படி நமக்கு மோட்சங்கிற அந்த அளவுக்கு, ஏன்னா பகவான் கீதையில சொல்லும் பொழுது அநேக ஜன்ம சம்சித்தஸ்ததோ ஜாதி பராங்கத்தின்னு சொல்ற அவ்வளவு ஈஸியா நமக்கு அது கிடைச்சுட போறது கிடையாது. ஆனா ஒரு தர்மமான முறையில சிந்தனை பண்ணக்கூடிய ஒரு குலத்துல நம்ம பிறக்கிறதுங்கிறதே ஒரு அனுகிரகம் தான் இல்லையா. நம்ம ஒரு நாஸ்திகவாதங்கள்லாம் இல்லாம, ஒரு சத்விஷயத்துலலாம் நமக்கு ஒரு பின்னாபிப்பிராயம்லாம் இல்லாம சத்விஷயத்துல ஈடுபடக்கூடிய ஒரு மனசு கொடுத்தாலே அதுவே நமக்கு பெரிய பாக்கியம் தான் இல்லையா. அப்படி இந்த பவமான ஹோமத்தை நம்ம பண்றதுனால நமக்கு இந்த பிறவி அப்படிங்கிறது பவித்திரமாகும் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்படி இந்த சரீரம் போகும்பொழுது அடுத்த சரீரத்தை பவித்திரமான ஒரு சரீரமா இந்த பாகங்கள் பாராயணம் பண்றதுனால, ஹோமம் பண்றதுனால நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லப்படுறது. ஏதஜுஹ்வம் ஜபேன் மந்திரம் கோர மிருத்யு பயம் ஹாரேத் படாதாம் ஸ்ருண்வாதாம் ஸ்தைவ ததாதி பரமாங்காதிம். இந்த மிருத்யு பயம், அதாவது நமக்கு அடுத்த க்ஷணம்ங்கிறது நிச்சயம் இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லையா. எப்ப வேணா நம்மளுடைய இந்த சரீரமானது போயிடலாம் இல்லையா. இன்று இருப்பறை நாளை இருப்பரோ என்று எண்ணவோ திடமில்லையேன்னு சொல்லும் பொழுது, அப்படி இருக்கும் பொழுது நமக்கு இந்த மரண பயம் அப்படிங்கிறது எப்பயும் இருக்கக்கூடாது. ஏன்னா நம்ம கேட்டு இங்க ஒன்றும் வரல,
நம்ம போகும்பொழுது நம்ம வேண்டாம்னு சொன்னாலும் யாரும் அங்கே தடுக்கிறதுக்கும் இல்லை இல்லையா. நம்ம ஒன்றும் மார்க்கண்டேயனும் ஒன்றும் கிடையாது, அந்த அளவுக்கு பக்தியும் நமக்கு கிடையாது. அதனால அந்த மரண பயம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது. எப்ப பயம் இல்லாம இருக்கும் அப்படின்னா நம்ம சரியா நம்ம தர்மத்தை பண்ணிட்டு இருந்தோமே ஆனால் நமக்கு பயம் அப்படிங்கிறது ஏற்படாது. ஏன்னா பகவான் கொடுத்தது பகவான் எடுத்துக்கிறார், இது நம்மளுக்கு சொந்தமே கிடையாது இல்லையா. அப்படிப்பட்ட இந்த மனுஷிய சரீரத்தை, இந்த ரொம்ப துர்லபமான மனுஷிய சரீரம், அதுலேயும் நமக்கு இந்த கூன் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் இருக்குன்னு நமக்கு இந்த அவயவயங்கள்லாம் நல்லபடியா கிடைச்சிருக்கு. அதுலேயும் நமக்கு முக்கியமா இந்த பிராமண ஜென்மா, அதுலேயும் வேதம் நமக்கு கிடைச்சிருக்கு. அதனாலதான் பவேத் விப்ரஹா அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த வேதத்தை சொல்லக்கூடியவர்கள் அடுத்த சப்த ஜன்ம பவேத் விப்ரோ தனாட்யோ வேத பாராகா, அடுத்த 7 ஜென்மா, அடுத்த 7 பிறவிகளிலையும் அவர்களுக்கு வேதம் கிடைக்கும்னு சொல்லப்படுறது. வேதம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அது சாதாரணமா ஒருத்தர் போய் பாடசாலைக்கு போய் நான் சேர்த்து விட்டேன், வேதம் படிச்சுட்டான் அப்படிங்கிறது கிடையாது. அவர்கள் தசதர் ஜென்மதர் வேதாகான்னு சொல்லப்படுறது. 10 ஜென்மா புண்ணியம் இருந்தாதான் ஒருத்தன் வேதத்தை அத்தியனமே பண்ண முடியும்னு சாஸ்திரங்கள் சொல்றது. அப்படி அடுத்த ஜென்மா 7 ஜென்மாக்கு அவனுக்கு வேதம் கிடைக்கிறது. அவன் பணங்காசுக்கு குறவே அவனுக்கு இருக்காது வாழ்க்கையில. அவன் சௌக்கியமா இருக்கான், சௌக்கியமா இருப்பான். வேதபாரகா, அந்த வேதத்தை அவன் அத்தியனம் பண்ணி அந்த வேதத்தை பாராயணம் பண்ணிட்டு அந்த வேதத்தையே சொல்லிட்டு வேதத்தையே ஸ்மரிச்சுட்டு அவன் சௌக்கியமா இருப்பான். யாரு? இந்த பவமானத்தை பாராயணம் பண்ணக்கூடியவனும், இந்த பவமான மந்திரங்களை சொல்லி ஹோமம் பண்ணக்கூடியவனும். இந்த மந்திரத்தை இப்படி சரி, இன்னொரு சந்தேகம் வரும். இப்ப நான் அதை படிக்கவும் இல்லை, அந்த ஹோமமும் நான் பண்ணல, நான் எனக்கு அதை கேட்டுட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டா வேதம் என்ன சொல்றது? பட்டாதாம் ஸ்ரீவாதாம் செய்வ அப்படின்னு சொல்றது. அதை சொல்லி இந்த வேதத்தை நம்ம வாக்குனால சொன்னாலும் அந்த புண்ணியம் உண்டு, கேட்டாலும் புண்ணியம் உண்டுன்னு சொல்லி ஒரு ஆச்சரியமான பலனை நமக்கு சொல்றோம். அதனால இந்த வேத மந்திரங்களை சொன்னாலும் சரி கேட்டாலும் சரி அவர்களுக்கு பரம சௌக்கியம்ங்கிறது எந்தவித சந்தேகமும் கிடையாது. பரம சௌக்கியம் கிடைக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை அப்படின்னு சொல்லப்படுறது. இந்த பவமானத்துல பெரும்பாலும் இருக்கிறது நிறைய பாப நிவர்த்திக்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கு. நம்ம பிறந்ததுல இருந்து பார்த்தேன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கர்ப்பவாசத்துல இருந்தே பார்த்தேன்னா நம்மளுடைய அம்மாவானவள் ரொம்ப சிரமத்தை அனுபவிச்சிருப்பா இல்லையா. என் மே கர்ப்பே வசாத பாபமுக்ரம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பத்திலேயே அம்மாவனுடைய கர்ப்பத்திலிருந்து நான் என்னென்ன பாபம் பண்ணினேனோ, என்னால இந்த சரீரம் நான் எடுக்கிறதுக்காக அதை கொடுத்த இந்த அம்மாவுக்கு என்னென்ன சிரமங்கள் ஏற்பட்டதோ அதுல இருந்து ஆரம்பிச்சு நான் பிறந்ததுக்கு அப்புறம் உடலாலையும் மனதாலையும் வாக்குனாலையும் யாருக்கெல்லாம் எந்தெந்த விதமான சிரமங்கள் நான் கொடுத்தேனோ அந்தந்த விதமான பாப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்றது. தப்பான முறையில நான் யாரையாவது திட்டிருந்தேன் அப்படின்னு சொன்னா, வாக்குனால யாரையாவது சிரமப்படுத்திருந்தேன்னா, உடலால யாரையாவது சிரமப்படுத்திருந்தேன்னா, மனசால யாரையாவது நான் சிரமப்படுத்திருந்தேன்னா அந்த பாவங்கள்லாம் என்னை பாதிக்கப்படாது அப்படின்னு சொல்லப்படுறது. பிராமண வதங்கள், அதாவது மனுஷர்கள் யாரையும் எந்த ஜீவராசியும் நம்ம கொலை பண்ணப்படாதுன்னு சொல்லப்படுறது. யாரையும் கொள்ளால் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழுன்னு வள்ளுவர் சொல்றாரு இல்லையா. எந்த ஜீவராசியும் கொல்லாம இருக்கிறதே பெரிய தவம் அப்படின்னு சொல்லப்படுறது. எந்த ஜீவராசியும் கொலை பண்றதுக்கு நமக்கு எந்த அருகதையும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது நம்ம ஒரு பிராமணனை வதம் பண்ணுவோமா, ஒரு ஸ்திரீகளை வதம் பண்ணுவோமா, இந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆறுது அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா இப்படி எல்லாம் இருக்கிறதுனால நம்ம அந்த விஷயத்த பண்ணலாமான்னு கேட்டோம்னா அப்படி கிடையாது. தெரிஞ்சோ தெரியாமலோ ஏதாவது ஒரு விஷயத்துல இந்த மாதிரி ஆயிருந்தது அப்படின்னு சொல்லி அசம்பாவிதமா ஏற்பட்டிருந்ததுன்னா அந்த பாவத்திலிருந்தும் நிவர்த்தி ஏற்படுறது அப்படின்னு சொல்லப்படுது. பாலகனான் குழந்தைய கொள்றது, மாத்ரு பித்ருவதா, அம்மா அப்பாவுக்கு நம்ம சாதாரணமா எந்த விதமான தீங்கும் விளைவிக்க கூடாது. அதுலயும் அவர்களுக்கு மரணத்தையே நம்ம கொடுத்துட்டோம்னா அப்ப எப்பேற்பட்ட பாபம் அது, அந்த பாபம் கூட இது நிவர்த்தி நமக்கு கிடைக்கிறதுன்னு சொல்லப்படுறது. அதே மாதிரி ஸ்வர்ணஸ்தேயாத், தங்கத்தை திருடுறது, அடுத்தவர்களுடைய சாமான்களுக்கு ஆசைப்படுறது, அடுத்தவர்களுடைய பொருட்களுக்கு நம்ம ஆசைப்படுறது, திருடு முதலிய இந்த மாதிரி பாவங்கள்லாம் பண்ணியிருந்தேன்னா அதனுடைய பாவமானது நிவர்த்தி ஆகிறது அப்படின்னு சொல்லப்படுறது. சுராபானாது, தப்பான மதுபானங்கள்லாம் நம்ம சாப்பிடக்கூடாது. பிராமணனா இருக்கக்கூடியவர்கள் அவர்களுக்கு உட்பட்ட தர்மத்துல அவர்கள் இருக்கணும் இல்லையா. அதுவே அந்த இருக்க வேண்டிய தர்மத்தை இல்லாம விட்டாலும் பாபம், அதுவே பெரிய பாபம்னு சொன்னா ஆல்ரெடி கூடாதுன்னு சொல்லப்பட்டதை நம்ம ஆசிரியம் பண்ணினோம்னா அதனுடைய பாபத்தினுடைய விளைவு எப்படி இருக்கும்னு நம்ம சிந்தனை பண்ணிக்கிறோம். அதனால அந்த சுராபானம்னு சொல்லக்கூடிய தப்பான விஷயங்கள்லாம் நம்ம ஈடுபடுறது, இதெல்லாம் இதன் மூலியமா நமக்கு ஏற்பட்ட பாபங்கள்லாம் என்னென்ன உண்டோ அதெல்லாம் நிவர்த்தி ஏற்படுறது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்றது. தப்பான முறையில பணம் சம்பாத்தியம் பண்றது, தப்பான முறையில சம்பாத்தியம் பண்ணப்பட்ட பொருளை அடுத்தவர்களுக்கு லாபத்துக்காக தப்பான முறையில விற்கிறது. கிரயா விக்ரஜாத் யோனி தோஷாத் பக்ஷாத் போஜ்யாத் பிரதிக்ராஹாத், அதாவது சுத்தமில்லாத வஸ்துக்களை
அதாவது ஆகாரம் அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமா இருக்கும் இல்லையா? ஆகார சுத்தௌ சத்வசுத்தி, சத்வசுத்தௌ துருவாஸ்மிருதின்னு சாஸ்திரம் சொல்றது இல்லையா? நம்ம ஆத்துல நம்ம சமைச்சு அதை பகவானுக்கு நிவேதனம் பண்ணிட்டு அதை தான் நம்ம எடுத்துக்கணும். அதுதான் வந்து வைதாரண்யாதிகம் சலபிய உமார்க வித்யா அப்படின்னு நம்ம சாஸ்திரங்கள் காண்பிக்கிறது. அப்படியெல்லாம் இல்லாம நம்ம போய் ஒரு ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுட்டு அந்த மாதிரி அனாச்சாரமான விஷயங்கள்லாம் பண்ணினதுனால நமக்கு என்ன பாவங்கள் ஏற்படுறதோ அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது. தப்பான முறையில நம்ம பணம் சம்பாதிக்கிறது, யாரோ ஒருத்தர் தப்பான முறையில சம்பாதிக்கிறார், அந்த பணத்தை நமக்கு கொடுக்குறார் அப்படின்னா அந்த பிரதிகிரகத்தை நம்ம வாங்கக்கூடாது இல்லையா? அந்த பணமானது எப்படி வர்றது, எதன் மூலியமா நமக்கு வர்றது, அது 10 பேருடைய சிரமத்தை வாங்கிட்டு அந்த பணம் சம்பாதிக்கப்பட்டது, அந்த பணத்தை நான் வந்து மந்திரத்தை சொல்லி வாங்கிட்டு வரேனா அப்படிங்கிறத சிந்தனை பண்ணணும். அப்பேற்பட்ட பிரதிகிரகத்தை நம்ம வாங்கக்கூடாது. ஒருவேளை அப்படிலாம் வாங்கியிருந்தா அந்த பாவங்கள்லாம் நிவர்த்தி ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. பக்ஷாத் போஜ்யாத் பிரதிகிரகாத் அசம்போஜனாச்சாபி நிஷம் சந்தத்பாவமானி வீரஹம் பூனாமி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நிறைய விதமான பாவங்கள், இதுல இருந்தெல்லாம் எனக்கு வந்து விடுவு கிடைக்கணும், எனக்கு நான் வந்து பவித்திரமாகணும். நான் வந்து இங்க பிறக்கும் பொழுது எப்படி நான் பவித்திரனா இருந்தேனோ, எந்த பாவமும் பண்ணாம புண்ணியமும் பண்ணாம பாவமும் பண்ணாம நான் இருந்தேனோ அந்த மாதிரி என்னுடைய இந்த சரீரத்தை பவித்திரமாக்கணும். ஏன்னா பாவம் புண்ணியம் இது 2 நாளையும் திரும்பி சரீரம் உண்டு. புண்ணியம் பண்ணியிருந்தோமே ஆனால் அந்த புண்ணியத்தினுடைய பலனான சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு உடல் எடுத்தாகும். பாவம் பண்ணியிருந்தோமே ஆனால் அந்த பாபத்தினுடைய துக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு நம்ம சரீரத்தை எடுத்தாகும் இல்லையா? இந்த 2த்துல இருந்தும் வெளியாகணும். அறம் பாவம் என்னும் அரும் கயிற்றால் கட்டி அப்படின்னு சொல்லிட்டு சிவபுராணத்துல சொல்லப்படுறது. அப்படி இதுல இருந்து நான் விடுபடணும், எனக்கு மோட்சமானது கிடைக்கணும். ஞானாதேவது கைவல்யம்னு சொல்லப்படுறது, அதாவது ஞானம் இருந்தாதான் மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது இருக்கு. ஆனா நமக்கு மோட்சம் இல்லைன்னு சொல்லி சொன்னாலும் அடுத்த ஜென்மாவானது ரொம்ப நீச்ச ஜென்மாவா நமக்கு கிடைக்காம ஒரு சத்விஷயத்துல ஈடுபடுற, ஒரு தர்மத்துல ஈடுபடக்கூடிய ஒரு ஜென்மா நமக்கு கிடைக்கணும்னா இந்த ஜென்மால நம்ம அந்த புண்ணியத்தை சேர்த்துக்கணும். அப்படி புண்ணியத்தை சேர்த்துக்கிறதுக்கு ஒரு சுலபமான ஒரு மார்க்கம் என்னன்னாக்கா இந்த ஏகாதசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு உத்கிருஷ்டமான நாள்ல இந்த வேத பாகம், ரிக்வேதத்துல வரக்கூடிய இந்த பகவான பாகத்தை நம்ம பாராயணம் பண்றது அல்லது ஹோமங்கள் பண்றது, அந்த பாராயணம் ஹோமம் பண்ணும்பொழுது நம்ம காதுனால கேட்கிறது அப்படிங்கிறது நமக்கு இந்த பலனை நமக்கு கொடுக்கும்னு நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லப்படுறது. அதனால இந்த ஏகாதசி நம்ம காஞ்சி பெரியவா சொல்லி இது நடக்கக்கூடிய இந்த பவமான ஹோமமானது அவிச்சின்னமா பல பாரத தேசத்துக்குள்ள பல ஊர்கள்ல அவிச்சின்னமா நடந்துட்டு இருக்கு. இதை எல்லாரும் சிரமேற்கொண்டு ஸ்ரத்தா பக்தியோட கேட்டுண்டு அதுக்கு தேவையான திரவிய சகாயம் என்ன உண்டோ, உடலால செய்யக்கூடிய சகாயம் என்ன உண்டோ அதெல்லாம் பண்ணிட்டு எல்லாருக்கும் எல்லா விதமான சௌக்கியமும் கிடைக்கணும். இந்த சரீரத்துக்கு அப்புறம் தேகாந்தே உத்தமஸ்தான பிராப்தியர்த்தம்னு இதுல சங்கல்பம் வருது. இந்த சரீரத்தை விட்டுட்டோம்னா அடுத்த சரீரம் எனக்கு உத்தமமான சரீரமா கிடைக்கணும், அல்லது ரொம்ப புண்ணியாத்மாவா இருக்கா, அவ வாழ்க்கையில வந்து எந்த விதமான எண்ணங்களும் அவளுக்கு இல்லை, அதர்மத்துல அவளுக்கு எண்ணமே கிடையாது, சராசரத்துல காலமும் வந்து நைஷ்கர்மியமா அவ கர்மா பண்றா, அதாவது எந்த ஒரு புண்ணியம் பண்ணினாலும் அந்த புண்ணியத்தை பகவானுக்கே அர்ப்பணம் பண்ணிட்டு இப்படி ஒருத்தர் நிஷ்காமியமா இருக்கா அப்படின்னா அவர்களுக்கு மோட்சம் கூட கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்கிறது சொல்லப்படுது. அப்பேற்பட்ட உத்தமமான காரியத்துல எல்லாரும் ஈடுபட்டு அந்த பகவானுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிட்டு என்னுடைய வார்த்தையை நிறுத்தி பண்றேன். ஹர நம பார்வதி பதஜே, ஹர ஹர மகாதேவ.